மீந்த சாதத்தை பயன்படுத்தி வீட்டிலே ரொம்ப சிம்பிளா டேஸ்டியான குர்குரே இதை இப்ப நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு மீந்த சாதம் எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா ஒன்றோடு ஒன்று கலந்து வர்ற அளவுக்கு பிசைஞ்சிக்கங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க. பிசையும் போது உங்களுக்கு கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பையும் அதே சமயத்தில் அந்த குர்குரே சாப்பிடும்போது ஒரு சாஃப்ட் கிடைக்குது இல்லையா, அந்த பஞ்சு போல், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கல. இந்த மாதிரி கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், சாதாரண எண்ணெய் தான் சேர்க்குறேன், அதாவது சூடுபடுத்தலை, சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாம் ஒரு தடவை பிசைஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். மாவு கொஞ்சம் இலகுன மாதிரி தான் இருக்கும். இப்போ கையில் கொஞ்சமாக ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தேய்ச்சிக்கங்க. சின்னதாக எடுத்துக்கங்க. எடுத்துட்டு 2 கையாலையும் இந்த மாதிரி உருட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேப்புக்கு வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதை இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதான். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது, ஸ்டவ்வும் மிதமான தீயில் வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க, அப்போ தான் உள்ளே அந்த மாவு நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. எடுத்தோடனே கலந்து விடாதீங்க, கொஞ்சம் நேரம் ஆன பிறகு கலந்து விடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அதே சமயத்தில் உடையாமலும் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா சிவந்து வந்துருச்சு. எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துட வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான ஈஸியான குர்குரே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு இன்னும் நம்ம அந்த ஸ்பைசியை கொடுக்கறதுக்காக இதில் 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக மிளகாய் பொடி, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. உங்ககிட்ட சாட் மசாலா இல்லை அப்படின்னா சீரக பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக சர்க்கரையை பொடி பண்ணிட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அதே டேஸ்ட், அதே ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஹோம்மேட் குர்குரே மீந்த சாதத்தை வச்சு செஞ்சாச்சு. ரொம்ப ரொம்ப அருமையாக நல்ல மொறுமொறுன்னு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.